ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐபிபி வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். டோட்டலா ஒரு 348 வேக்கன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 9 அக்டோபர் 2025 அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 29 அக்டோபர் 2025. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் அதுதான் லாஸ்ட் டேட். சரிங்களா? அதே போல் டோட்டலாக 348 வேகன்சி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் ஒவ்வொரு சர்க்கிள் வைஸாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சர்க்கிளுக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேலும் எலிஜிபிலிட்டி கிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள், மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 35 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. 1 ஆகஸ்ட் 2025 கணக்குப்படி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் படித்தவங்களுமே எலிஜிபிள் தான். அதாவது ரெகுலரில் படித்தவங்களும் சரி, டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் படித்தவங்களும் சரி எலிஜிபிள் தான். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதே போல் இந்த எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 30,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் டென்யூர் பத்துக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிகிரியோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி வந்து பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஆன்லைன் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியும் அவங்க செலக்ட் பண்ணலாம், இல்லை உங்கள் டிகிரியோட பர்சன்டேஜ் வச்சும் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பேங்க் தான் வந்து முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 750 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது வந்து நாட் பி ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சர்க்கிள் வைஸாக இந்தியா முழுவதும் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த வேக்கன்சி வந்து என்னென்ன பேங்கிங் அவுட்லெட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 17 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த 17 வேக்கன்சி வந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த லொக்கேஷன்ஸ்க்கு வந்து வேக்கன்சி இருக்குதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளின்னு சொல்லிட்டு சிதம்பரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 17 வேக்கன்சியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ் வைஸாக அந்த வேக்கன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? உங்கள் லொக்கேஷன்ஸ் இருக்கா செக் பண்ணிக்கங்க. இதில் வந்து அந்த 17 வேக்கன்சி வந்து இப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிபி அறிவிச்சிருந்த எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். நோட்டிஃபிகேஷனை கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.